ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு யூஸ்வலாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு செய்வோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வானலியில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், தனியா, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்து ட்ரையாக வானலியில் வறுத்துக்குங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு பொடி ஆஃப் குக் பண்ண உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடி உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனைக்கிழங்கு மூணுத்துக்குமே சூப்பராக இருக்கும். 3 காயுமே இது மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, உருளைக்கிழங்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் ஆகணும். உப்பு சேர்த்து வதங்கினதும் கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏற்கனவே மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். மிளகு எல்லாம் சேர்த்து காரம் இருக்கும். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு கலருக்காக மட்டும் சேர்த்து எண்ணெயில் அப்படியே நல்லா கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாம். பொடி ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு தேவையில்லை. ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ஈஸியாக குக் ஆகிடும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி, இந்த உருளைக்கிழங்கு பொடிக்கறி, காரக்கறி, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.